லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சிறு குறு தொழில்துறைக்கு நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க நம்மளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம பிரச்சனைகள் எல்லாம் இந்த அரசுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதாவது இப்போ மின் கட்டண உயர்வு, அதில் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் 364% உயர்த்தியது, அப்புறம் மற்ற நிறைய டேக்ஸஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேர்டன் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சிருக்கோம். இதில் என்ன இந்த பட்ஜெட்டில் அம்சம் என்னன்னா, இந்த திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் படுது. கண்டிப்பாக தேவையான ஒரு இது. அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஓவரால் பட்ஜெட்டே ஒரு 225 கோடி இப்போ சென்ற ஆட்சியில் இருந்ததை விட இந்த தடவை ஏற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும், எங்களோட பிரச்சனைகள் இனிமே அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம சிட்கோ கேட்டுட்ருக்குறோம், நம்ம நிறைய தொழில்பேட்டைகள் கேட்டுட்ருக்கோம். அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. இபி அவங்களே தேர்தல் அறிக்கையில் சொன்னது நம்ம ரேஷனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எதுவுமே அறிவிப்பு இல்லை. இந்த மாதிரி நிறைய சப்சிடிஸ் இன்னிமே நிலுவையில் இருக்குது. அதாவது 2 வருஷம் ஆனதெல்லாம் கூட இருக்குங்க. அதை பற்றி எந்த ரிலீஸ் இதுவும் இல்லை. ஸோ டோட்டல் பட்ஜெட்டோட இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு 225 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம்தான். ஆனாலும் கூட எங்களோட பிரச்சனைகள் இன்னும் அட்ரஸ் பண்ணல. அது புதிய தொழில் கொள்கை சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க அம்சம்தான். நிறைய விஷயங்களில் ஆல்ரெடி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. பல அரசுகள் இந்த இவி பாலிசி எல்லாமே அதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. ஆனாலும் தொழில் வளர்ச்சி தடைப்படுது. அது எதனால், அதுக்கு என்ன நடவடிக்கை இந்த புது அரசு எடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப இனிமே எதிர்பார்க்குறோம். நிறையா இவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நிறைய வச்சுருக்கோம். அது இனி போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்க தாவேக அரசோட முதல் பட்ஜெட் இது நாங்கள் எதிர்பார்த்தது நிறைய எதிர்பார்த்தோம். ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நிலைக்கட்டணம் மின்சாரத்துக்கான நிலைக்கட்டணத்தை கொஞ்சமாக குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சென்ற வாரம் போய் முதலமைச்சர் சந்திக்கும் போது அவரும் என்ன சொன்னார், கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னார். ஒரு பாதியாக குறைப்பாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது சுத்தமாக கம்மி பண்ணலை. ஒன்றும் அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை இந்த இதில். அதனால் நாங்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு தான் இருக்கிறோம் அந்த விஷயத்தில். ஆனால் 2100 கோடி கொடுத்துருக்காங்க தொழில்துறைக்குன்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. போன தடவை 1900 கோடி இருந்து இப்போ 2100 கோடி, ஒரு 200 கோடி ஆட் ஆகிருக்குது. 10% ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் குறுந்தொழில்களுக்குன்னு எவ்வளோங்கிறது பரலையே ஒழிய டோட்டலாக எல்லாத்துக்கும் தொழில்துறைக்குன்னு 2100 கோடி கொடுத்துருக்காங்க. அதில் 348 கோடி 358 கோடி நம்மளோட முதலீட்டு மானியமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முதலீட்டு மானியம் கோயம்புத்தூரில் மாத்திரம் ஒரு 100 கோடி ரூபா பழைய பெண்டிங்கே இருக்குது. அதனால் இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கணுங்கிறது எங்களோட எண்ணம். இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி வரும். அதே மாதிரி 5 தொழிற்பேட்டைகள் சிப்காட் கொண்டதாக சொல்லியிருக்காங்க. 5 சிப்காட்டுங்கிறது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கான தான் சிப்காட்டு. நாங்கள் கேட்குறது குறுந்தொழில்களுக்கு அதில் ஒரு இடம் கொடுங்க, இல்லாட்டி அதிலே சிட்கோவைஸ் ஆட் பண்ணி எங்களுக்கு சலுகை விலையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதிய தொழில் கொள்கை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தொழில் கொள்கையில் இதெல்லாம் ஆட் பண்ணணும். எங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கேட்கணும். எங்களோட ஆலோசனைகள்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டுட்டு, ஆலோசனை கேட்க வேண்டிய எங்களோட என்ன தேவைன்னு கேட்டுட்டு அதுக்காக வேண்டி அவங்க ஏதாவது மாற்றினாங்கன்னா, அந்த கொள்கையை மாற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. புதியதாக அமைந்துள்ள தமிழக அரசு திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் ஆனது இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எங்களது எம்எஸ்எம்இ துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2142 கோடி ரூபாய் என்ற தொகையை வரவேற்கிறோம். மேலும் ஏஐ தொழில்நுட்பங்களும் புதிய சிப்காட்டுகள் மற்றும் புதிய வேலைவாய்ப்பு பயிற்சிகள்லாம் உருவாக்குறதுக்கான விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மகளிர் சுய தொழில் முனைவோருக்கு 250 கோடி ரூபா வரையிலான ஊக்கத்தொகைகளும், மேலும் மாணவர்கள் பயிற்றுவிக்கும் திட்டங்களில் தொழிலாளர் நலத்துறைகளிலும் பண ஒதுக்கீடுகளானது போதுமானதாக உள்ளது. இன்னும் எம்எஸ்எம்இ துறைக்கானது ஒரு 3500 கோடி என்ற அளவில் ஒதுக்கி இருந்தால் இன்னும் இந்த துறையினுடைய வளர்ச்சி மிக சிறப்பானதாக இருக்கும்.
மேலும் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படி என்பது போல பார்த்தோம்னா, மின்சார கட்டண மற்றும் மின் பகிர்மானங்களில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்ததால் எம்எஸ்எம்இ துறை இன்னும் மேலும் பல வளர்ச்சிகளை எட்டும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிகள் சார்ந்த அறிவிப்புகள் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். காரணம், கோவை மாவட்டத்தில் எம்எஸ்எம்இ துறை மற்றும் ஜவுளித்துறை மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இந்த துறைக்கான போதிய திட்டங்கள் விஷயங்கள் இப்பொழுது பட்ஜெட்டில் இருந்திருந்தாலும் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு இன்னும் கூடுதலான திட்டங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எம்எஸ்எம்இ துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்புகள் அனைத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். புதிய அரசாங்கம் இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் எங்களுடைய குறைகளை நிறைய போக்க செய்து இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு போதுமான உதவிகளை செய்வாங்கன்னு நம்புகிறோம். இந்த பட்ஜெட்டை சிஏஏ சார்பாக முழு மனதோடு வரவேற்கிறோம். 1485 கோடி ரூபாய் ஒதுக்கி அதை கடந்த ஆண்டை காட்டிலும் 50 கோடிக்கும் மேல் ஒதுக்கிய தமிழக அரசுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கூட மாற்றுத்திறனாளிகள் எதிர்பார்த்திருந்த உதவித்தொகை உயர்த்தப்படாததும் மற்றும் காலி பணியிடங்களை சிறப்பு தேர்வு நடத்தி அந்த இடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகள் வெளிவராததும், தற்காலிகமாக பணியாற்றி வருகின்ற மாற்றுத்திறனாளி பணியாளர்களை நிரந்தரம் செய்வதற்கான அறிவிப்பு வராததும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த போதிலும், நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகள் மாநில மானிய கோரிக்கை வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசப்படும், பார்க்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அதோடு கூட வெற்றி மகளிர் திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த ஆடு வளர்க்கும் திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அது வரவேற்கத்தக்கது. மேலும் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற ஒரு திட்டத்திற்காக 400 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதிலும் மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த அரசு நல்ல வழியில் எங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள அரசாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி.